மென்மையான இசை ஒலிக்க மாலை நேர காற்றோட பாட்டி கதை சொல்ல உட்கார்ற நேரம் வந்துச்சு கண்ணா. இந்த கதை கேட்க சுவாரஸ்யமா இருக்கும், ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பாடமும் சொல்லும் கண்ணா. நல்லவன் போல நடிக்கிறவன எப்படி கண்டுபிடிக்கணும்னு மெதுவா புரிய வைக்கும் கதை தான் இது. காதால கேட்கிறத விட மனசால உணர்ந்தாதான் இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதனால எல்லாரும் அமைதியா உட்காருங்க. பாட்டி கதைக்குள்ள நம்ம பயணம் இப்போ ஆரம்பிக்குது. முன்னொரு காலத்துல காசிக்கு பக்கத்துல மரங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகான மடம் இருந்துச்சு கண்ணா. அந்த மடத்துல காலை நேரம்னாலே மணி ஓசை, வேத சப்தம், அமைதி எல்லாம் சேர்ந்து கேட்கும் கண்ணா. அங்கே வாழ்ந்தவர் சிவபூதி என்ற ஞானி. அவர் முகத்துல அமைதி, மனசுல கருணை நிறைந்தவர். அவர் சிம்பிளா பேசுவார், ஆனா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் பெரிய அர்த்தம் மறைஞ்சிருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஊர்ல இருக்கிற எல்லாரும் சிவபூதியை ரொம்ப மதிச்சாங்க. சிவபூதி எப்போதும் தன் இடுப்புல ஒரு சின்ன பைய கட்டிக்கிட்டே இருப்பார் கண்ணா. நடக்கும் போதும், தியானம் பண்ணும் போதும், தூங்கும் போதும் கூட அந்த பை அவரோடேயே இருக்கும். அந்த பை சாதாரண பை இல்ல, அது மக்களின் நம்பிக்கையால நிரம்பிய ஒரு பொக்கிஷம். வைரம், ரத்தினம், வைடூரியம் எல்லாம் ஏழைகளுக்காக பாதுகாக்கப்பட்ட பொருட்கள். அதனாலதான் சிவபூதி அந்த பையை உயிர் போல காப்பாத்தி வந்தார். அதே ஊர்ல இன்னொரு மனிதன் இருந்தான். அவன் முகம் அமைதியா இருந்தாலும் மனசு முழுக்க வஞ்சகமா இருந்தது. அவனோட பெயர் ஆஷாடபூதி. பிறர் நம்பிக்கையை பயன்படுத்தி ஏமாற்றி வாழ பழகியவன். நல்லவன் மாதிரி நடிப்பது அவனுக்கு இயல்பா வந்தது. அதுல அவன் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். ஒருத்தன் நம்பினாலே போதும், அடுத்த கட்டம் அவனை ஏமாற்றுவதுதான் என்பதை கற்றுக்கொண்டவன். ஒரு நாள் அவன் சிவபூதி சாமியாரை பற்றி ஊர்ல எல்லாரும் பேசுறதை கேட்டான். சாமியார் கிட்ட ரத்தினம் நிறைந்த ஒரு பை இருக்கும்னு தெரிஞ்சதும் அவன் கண் மின்னியது. ஆனா பலத்தாலோ சண்டையாலோ அந்த பையை எடுக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சது. அதனால புத்தியால, பொறுமையால, நடிப்பால வெல்லணும்னு அவன் முடிவு பண்ணினான். அந்த முடிவோட அவன் தன்னோட கள்ளத்தன நாடகத்துக்கு தயாராக ஆரம்பிச்சான். நல்லவ வேஷம் போட்டா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு அவன் நம்பினான். ஒரு நாள் காலை சிவபூதி மடத்தோட வாசல்ல அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருந்தார். அப்போ திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து சாமியாரின் கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சான். அவன்தான் ஆஷாடபூதி. முகத்துல கண்ணீர், குரல்ல வேதனை நிறைந்த நடிப்பு. குருவே, நான் பாவேன்னு சொல்லி வாழ்த்தைய மாச்சிக்கணும் போல நாடகம் ஆடினான். அந்த அழுகையும் பணிவும் பார்த்து சிவபூதியின் மென்மையான மனசு கொஞ்சம் உருக ஆரம்பிச்சது. ஒருத்தன் உண்மையா திருந்த வர்றானா இல்ல நடிக்கிறானான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு சோதனை நேரம் கண்ணா. சிவபூதி ஆஷாடபூதியை மெதுவா கவனிக்க ஆரம்பிச்சார். ஆனா அதிக சந்தேகம் காட்டல. சிவபூதி ஆஷாடபூதியை மெதுவா கவனிக்க ஆரம்பிச்சார். ஆனா அதிக சந்தேகம் காட்டல. அடுத்த நாள் காலையிலேயே ஆஷாடபூதி மடத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். தூசி துடைப்பதும் தண்ணீர் தெளிப்பதும் அவன் முழு மனசோடு செய்த மாதிரி தெரிஞ்சது. சாமியாருக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டு கேட்டு அதே மாதிரி சமைச்சு கொடுத்தான். சிவபூதி மனசுக்குள்ள இவன் உண்மையிலேயே மாறிட்டானோன்னு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆஷாடபூதி வெளியில மட்டும் பணிவா நடந்தான், உள்ளுக்குள்ள கணக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. காலை, மாலை, இரவு எப்போதும் சேவை செய்யும் சீடன் போலவே அவன் இருந்தான். சிவபூதி கால்வலின்னு சொன்னாலே உடனே அமுக்கி விடும் அளவுக்கு ஆர்வம் காட்டினான். அந்த அளவுக்கு அன்பு காட்டினதாலேயோ என்னவோ சாமியாரின் சந்தேகம் மெதுவா மறைந்தது. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, இந்த நடிப்பு நீண்ட நாட்கள் தொடர்ந்தது. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, இந்த நடிப்பு நீண்ட நாட்கள் தொடர்ந்தது. இப்படி 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் என்று காலம் ஓடிக்கிட்டே இருந்தது. முழுசா 6 மாதம் ஆஷாடபூதி நல்லவனா நடிச்சுக்கிட்டே இருந்தான் கண்ணா. இந்த 6 மாதத்துல கூட அவன் ஒரு நாள் கூட கோபமோ உண்மை முகமோ காட்டல. சிவபூதி முழு மனசோட அவனை நம்ப ஆரம்பிச்சார். இவன் என் உண்மையான சீடன்னு சாமியார் மனசுல முழுசா பதிந்துச்சு. ஆனா ஆஷாடபூதிக்கு அந்த நம்பிக்கைதான் அவன் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு.
உள்ளுக்குள்ள அவன் தினமும் ஒரே கேள்விய மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருந்தான். எப்போது அந்த ரத்தினப்பை என் கைக்கு வரும்னு அவன் மனசு அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது. திருடனுக்கு அவசரமே கிடையாது, சரியான நேரம் வரணும்னு அவன் நன்றாக காத்திருக்க அறிந்தவன். ஒரு நாள் சாமியாருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பெரிய விசேஷ அழைப்பு வந்தது. அந்த விசேஷத்துக்கு மடாதிபதி சிவபூதியை வரச் சொல்லி ரொம்ப மரியாதையா கூப்பிட்டாங்க. சிவபூதியும் அந்த மரியாதையான அழைப்பை ஏற்றுக்கிட்டு பயணத்துக்கு தயாரானார். ஆஷாடபூதியும் கூடவே வருவதாக சொல்லி வெளியில ரொம்ப சந்தோஷம் காட்டினான். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் இதுதான் வாய்ப்புன்னு அவ மனசு சொல்லிச்சு. இருவரும் காலையிலேயே மடத்தை விட்டு மெதுவான பயணத்தை ஆரம்பிச்சாங்க. சிவபூதி வழியில பஜனை பாடல்களை பாடிக்கிட்டே நடந்தார். மனசு ரொம்ப அமைதியா இருந்தது. ஆஷாடபூதி மட்டும் ஒவ்வொரு அடியையும் கணக்கிட்டு நடந்தான் கண்ணா. வழியில ஒரு பெரியவர் சிவபூதி அவர்களை பார்த்து மரியாதையோட அருகே வந்தார். அவர் கையில் இருந்தது அழகான வெள்ளை நிறத்துல துள்ளி குதிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த பெரியவர் மரியாதையோட இந்த ஆட்டுக்குட்டி கோயிலுக்காக வச்சுக்கங்கன்னு சிவபூதியிடம் கொடுத்தார். சிவபூதி அதை பணிவோட வாங்கிக்கிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி தலையாட்டினார். ஆஷாடபூதி உடனே அந்த ஆட்டுக்குட்டிய நான் தூக்கிக்கிறேன்னு ரொம்ப பணிவா சொன்னான். வெளியில அவன் முகம் அமைதியா இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷம் கொந்தளிச்சது. பையோட சேர்த்து இந்த ஆட்டுக்குட்டியும் கிடைக்கும்னு அவன் மனசு கணக்கு போட்டது. வெயில் அதிகரிக்க அதிகரிக்க இருவருக்கும் தாகம் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சுது. அப்போ தூரத்துல தண்ணீர் ஓடும் சத்தம் மெதுவா அவர்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. மரங்களுக்கு நடுவுல சுத்தமான ரொம்ப அழகான ஒரு ஆறு ஓடுறத அவர்கள் பார்த்தாங்க. சிவபூதி அந்த ஆத்துல குளிச்சா உடல் சூடும் தனியும் தாகமும் தீரும்னு நினைச்சு நின்றார். அவனை பார்த்து ஆஷாடபூதி நான் கொஞ்சம் குளிச்சிட்டு வரேன்னு சாமியார் மென்மையா சொன்னார். அப்போ அவர் முதல் தடவையா அந்த ரத்தின பையை கழட்டி கையில் பிடிச்சார். பையை என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஆஷாடபூதி இதமா பேசினான். என்ன நம்புங்க குருவே, இத்தனை நாள் சேவை செய்தேனேன்னு அவன் குரல் இனிமையா இருந்தது. அந்த வார்த்தைகள் சிவபூதியின் சந்தேகத்தை முழுசா கரைய செய்தது. சாமியார் பையையும் ஆட்டுக்குட்டியையும் அவன் கையில ஒப்படைத்து ஆத்துக்குள்ள இறங்கினார். ஆத்துல 3 முறை மூழ்கி சிவபூதி மனசார இறைவனை நினைச்சு பிரார்த்தனை செய்தார். அந்த சில வினாடிகள் தான் ஆஷாடபூதி காத்திருந்த அந்த பொன்னான நேரம். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் திரும்பி பார்க்காமல் அவன் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். ரத்தினப்பை மற்றும் ஆட்டுக்குட்டி எல்லாம் அவன் தோள்ல இருந்தது. ஆஷாடபூதியின் கடந்த 6 மாத நடிப்பு அந்த ஒரு நிமிஷத்துல முடிவுக்கு வந்தது. சிவபூதி குளிச்சுட்டு கரைக்கு வந்து பார்த்தபோது சுற்றிலும் வெறுமை மட்டுமே இருந்தது. அவர் கண்கள் ஆஷாடபூதியை தேடிச்சு. ஆனா எங்கும் அவன் காணப்படல. அந்த ரத்தினப்பையும் ஆட்டுக்குட்டியும் காணாமல் போனதை அவர் அப்பதான் உணர்ந்தார். அந்த நொடியில் சிவபூதியின் மனசு அதிர்ச்சியாலும் வருத்தத்தாலும் நிறைந்தது. அப்போதான் சில பேர் அதிக அன்பு காட்டுறதுக்கு பின்னால சுயநலமான நடிப்பு இருக்கும் என்பதை உணர்ந்தார். நடிப்பு நீண்ட நாட்கள் போகலாம், ஆனா அது உண்மை ஆகாது என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நம்பிக்கை கொடுக்கணும்னா நேரமும் கவனமும் ரொம்ப அவசியம்னு தெரிஞ்சது. இந்த அனுபவம் சிவபூதிக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடமா மாறிச்சு. பாட்டி சொல்லுற நீதி என்னன்னா, யாரையும் சீக்கிரம் முழுசா நம்பிடக்கூடாது. நல்லவன் மெதுவா தெரிய வருவான், கெட்டவன் சீக்கிரம் அன்பு காட்டுவான் கண்ணா. கண்ணா, எல்லோரிடமும் மரியாதையோட நடந்து கொள்ளணும், ஆனா எல்லாரிடமும் ஒரே அளவுக்கு நம்பிக்கை வைக்க கூடாது. உங்க ரகசியம், உங்க பொருள், உங்க மனசு இதெல்லாம் யார்கிட்டயும் சீக்கிரம் ஒப்படைக்காதே. இந்த கதையில நீங்க தெரிஞ்சு கொண்ட வாழ்க்கை பாடம், யாரையும் குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது. வேஷத்தை விட குணமே முக்கியம். பேராசை பெரும் நஷ்டம் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான பாட்டி கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.